It's a great pleasure to celebrate the birth anniversary of the legendary leader K. Kamaraj, a visionary, a statesman, and a champion of education. Kamaraj's legacy continues to inspire us. Let's pay tribute to his remarkable life and work by celebrating this day. We have conducted many competitions on this occasion. Our principal gave a wonderful motivational speech and behind the programs. Our students gave speech, sang songs, recited poems, and enacted a short skit to honor the memory of this great leader. This day surely make our students to strive to carry forward his ideals of simplicity, integrity, and service to society. அழகு தமிழிலே இவரது பேச்சு. உழைப்பால் உயர்ந்த வள்ளல், நாட்டிற்காக வாழ்ந்த நல்லவர் அவர்தான் காமராஜர். அவரின் பிறந்த நாள் விழாவை எங்கள் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாளாக இன்று கொண்டாடினோம். இந்நாளில் எமது பள்ளி முதல்வர் அவர்கள் காமராஜர் நாட்டுக்கு செய்த பணிகள் குறித்தும் அவர் எளிமையாக வாழ்ந்த முறையை பற்றியும் கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்தை பற்றியும் மாணவர்களிடம் பேசினார்கள். மாணவர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி இவ்விழாவை இனிதே தொடங்கினோம் மற்றும் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையில் பேச்சு போட்டி, ஓவிய போட்டி நடத்தி மாணவர்களை உற்சாகப்படுத்தினோம். காமராஜரின் பெருமையை பற்றி பாடல்களையும் எமது மாணவர்கள் பாடினார்கள். காமராசராகவே வேடம் அணிந்து வந்து காமராசர் மக்களுக்கு செய்யும் தொண்டு குறித்து அழகாக நடித்து காட்டினார்கள் எமது மாணவர்கள். இவ்விழாவின் காணொளியை உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கிறோம். இதோ தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, மண்ணி மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படு தோழா, புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். உலகத்தை எல்லாரும் குடித்தா வாழணும், சண்டை போட்டு வாழக்கூடாது. சண்டை போட்டா வாழ்வாங்க, அதை எடுத்துக்காட்டாம எந்த ஜாதி, எந்த மதம், எந்த சென்றாலும் ஒன்றாக இருக்க வேண்டும். வறுமை பசியை தீர்த்தார், ஏழ்மைக்கு கல்வியை கொடுத்தார், தன்னிகர் இல்லா தலைவர் அவரே, அவரே பெருந்தலைவர். போற்றிய கர்ணன் அட அவனையும் மிஞ்சிய தர்மதி தலைவன் கலைமகளானாய் பிறந்தால் நம் காமராஜராய் கண் முன் தெரிவாள்.